அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் மானம், குறள் எண் 962. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். தனக்கு புகழ், பெருமை, பணம் எல்லாம் கிடைக்கும் என்ற பொழுதிலும் மதிப்பு குறைவான செயல்களை பெருமையுடன் கூடிய பெரிய ஆளுமைகள் செய்ய மாட்டார்கள். Those who are greatly dignified won't do manipulative tactics, manipulative acts to fetch fame and money. சென்ற குறளுக்கு இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? குன்ற வருவ விடல் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் அப்போ தன்னுடைய மானம் குறைவாக வரக்கூடிய எந்த செயல்களையும் நான் அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது முந்தைய குறளில் சொல்லிட்டார். இந்த குறள் ஒரு மிக நுட்பமான ஒரு செயலை அந்த சீரினும் சீரல்ல செய்யாரே, அந்த சீரல்ல என்ற அந்த சொல்லில் சொல்கிறார். சீர் என்றால் ஒரு பெருமை, மரியாதை, தகுதி, புகழ் ஒரு தனி இடத்தில் நம்மை வைத்து பார்க்கக்கூடியதான் சீர் என்பது. சீர் மரபினர், சீர்மிகு தலைவர், இதெல்லாம் அந்த சீர் அப்படிங்கிறதுக்கான பொருள். திருக்குறளில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சீரும் கூட தான் சீர். ஆனால் அந்த சீர் அல்ல இது. இந்த பரிவட்டம் கட்டி எல்லாம் சீர் சினத்தி செய்வாங்க, அந்த சீர் அல்ல இந்த சீர். இது ஒரு தனிப்பட்ட மரியாதை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சீர் அல்லாத செயல்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த செயல்கள் சட்டத்தின்படி சரி, ஆனால் அறத்தின்படி சரியல்ல. அந்த செயல் நீ செய்வதில் தவறில்லை, யார் செய்வதிலும் தவறில்லை, ஆனால் நீ செய்தால் இந்த உலகம் அதை தவறாக எண்ணும். அப்படிப்பட்ட செயல் தாங்க அந்த சீரல்ல செயல்கள். அது என்னங்க அது சீரல்ல செயல்கள்? இது என்னங்க அது சட்டத்தின்படி சரி, தர்மத்தின்படி சரியில்லை? உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். வெஸ்ட் இண்டீஸ், மேற்கிந்திய தீவுகளினுடைய கிரிக்கெட் அணியினுடைய மிகப்பெரிய அற்புதமான வேகப்பந்து வீச்சாளர், தலைவராகவும் இருந்தவர் கர்ட்னி வால்ஷ். உண்மையிலேயே ஜென்டில்மேன் கிரிக்கெட், கேம் ஆஃப் ஜென்டில்மேன் என்று கிரிக்கெட்டை அழைக்கிறோம், கணவான்களினுடைய விளையாட்டு என்று. அப்படிப்பட்ட ஒரு கணவான் யார் என்றால் அது கர்ட்னி வால்ஷ். ஏன் அவர் கணவான்? அவர் மிக வேகமாக பந்து வீசினார் என்பதனாலா, அல்லது மிக நிறைய விக்கெட்டுகள் கைப்பற்றினார் என்பதனாலா? அது அல்லங்க காரணம். ஒரு உலகக்கோப்பையினுடைய அரையிறுதிப் போட்டி என்று நான் எண்ணுகிறேன். அந்த போட்டியில் எதிரில் எந்த அணி என்று நினைவில்லை. இவர் ஒரு பந்தை வீச வருகிறார். ஒரு விக்கெட் தான் எதிரணிக்கு இருக்கிறது. 1 ரன்களோ 2 ரன்களோ அவர் அடித்தால் வெற்றி பெறலாம். கடைசி பந்தை இவர் வீச வருகிறார். வீச வரும்பொழுது அந்த நான் ஸ்ட்ரைக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பந்து வீச்சாளருக்கு அருகில் இருக்கக்கூடிய மட்டையாளர் அந்த கிரீஸை தாண்டி போய் முன்னாடி நின்று விடுகிறார். இவர் வீச வர்றதுக்கு முன்னாடியே போய் நின்றுறார். அதை பந்து வீச வரும்பொழுது கடைக்கண்ணால் வால்ஸ் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? மண்கடிங்கில் அவுட் பண்ணியிருக்கலாம். மண்கடிங்னா என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அம்பையருக்கு பதில் இருக்கக்கூடிய அந்த விக்கெட்டை தட்டிவிட்டால் அது ரன் அவுட் என்ற முறையில், அது மண்கட் அவுட் என்ற முறையில் அந்த நான் ஸ்ட்ரைக்கராக இருந்தவர் அவுட் ஆகி போயிடுவார். ஆனால் இவர் அதை செய்யவில்லை. வார்ன் பண்ணுறாரு, திருப்பி நீ கிரீஸ்குள்ளே போ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிவிட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு திருப்பி பந்து வீசுகிறாரு. அந்த பந்தில் அவர்கள் அந்த வெற்றி பெற தேவையான ரன்களை அந்த எதிரணிகள் அடித்து விடுகிறார்கள். எப்படி இருந்திருக்கு அந்த மேற்கிந்திய தீவில் மற்ற அணிகளுக்கும், வால்ஷுக்குமே எப்படி இருந்திருக்கும், மற்றவர்களுக்கும் எப்படி இருந்திருக்கும், அந்த மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த மனிதர்களுக்கும் மக்களுக்கும் கடுப்பாக இருந்திருக்கு. ஒரு விக்கெட்டை, அதான் கேமே ரூல் சொல்லுதே அவன் அவுட்டுன்ட்டு, நீ என்ன பெரியவன், நீ என்ன போய் அவனை அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வால்ஷை கரிச்சு கொட்டியிருக்கலாம், திட்டிருக்கலாம். வால்ஷுமே கூட ஒரு நிமிஷம் நினச்சிருக்கலாம், சே இப்படி போய் தோத்துட்டுமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். நினச்சாரன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றளவும் அவர் அதை பற்றி பேசப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்யாத அந்த சீரல்ல செயல். சீரல்லாத அந்த செயலை அவர் செய்யவில்லை. அங்கே சீரான செயல் என்ன? அந்த மட்டையாளருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து திருப்பி கிரீஸ்குள்ள அனுப்புறது தான். சீரியல்ல செயல் என்ன? அது சட்டப்படி சரியாக இருந்த பொழுதிலும் அந்த விக்கெட்டை தட்டி விடாமல் மறுபடியும் போட்டு தோற்றாலும் அங்கே அவர் வென்றார். இதே நம்ம ஊர் அஸ்வின், அவர் ஐபிஎல்ல பண்ணார். உடனே அது எப்படி, அது சரியா தவறா அப்படின்லாம் பெரிய வாதம் போச்சு. அதுக்கு இதே பதில் தாங்க. கிரிக்கெட்டினுடைய விதிகளின்படி அது சரி, அவர் அஸ்வின் செய்து 100% சரி. ஆனால்
தர்மத்தின்படி, பழக்கத்தின்படி, வழக்கத்தின்படி, விழுமியங்களின்படி அது சரியா என்று கேட்டால் சரியல்ல என்றுதான் பலரும் சொல்வார்கள். அந்த மாதிரி நீங்கள் பல உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆட்சியில் இருக்கவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை முறைப்படுத்தி கொண்டு வச்சுட்டு போவாங்க. ஆட்சி போயிடும். அடுத்த ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த திட்டத்தை தொடர்ந்து செஞ்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அப்போ உள்ளபடி அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்னா யார் எடுத்துக்கணும்? 2 ஆட்சிக்காரர்கள் தான் எடுத்துக்கணும். ஆனால் என்ன நடக்கும்? அந்த 2வது யார் அந்த திட்டத்தை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, யார் அந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். முன்னாடி அந்த திட்டத்தை தயாரித்து அதற்கான வரைமுறைகள்லாம் கொண்டு ஒரு 3/4%, 1/2%, 1/4% அதை நிறைவேற்றி வச்சாங்களே, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கூட போகாது. இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குறளில். இது மதிப்பற்ற செயல், சீரல்லாத செயல். உனக்கு சம்பந்தம் இல்லாத, யார் பெற்ற பிள்ளைக்கோ நீ சொந்தம் கொண்டாடாத. உனக்கு சம்பந்தம் இல்லாத, அல்லது உனக்கு சம்பந்தம் குறைவாக உள்ள, அல்லது உன்னை விட சம்பந்தம் அதிகமாக உள்ள மற்றவர்களுடைய செயலுக்கான பெருமையை யார் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்? தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமை, பெருமைமிகு ஆளுமை என்று நினைத்துக் கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்போ புரியுதுங்களா? நமக்கான என்ன விஷயமோ அதை அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். யாரோ எழுதிய கவிதை கீழே நம்ம பேர் போட்டுக்கிறதும். பல பேர் பேசும்போது நிறைய பேசுவாங்க, ஆனால் இதனுடைய மூலம் இவர் தான் சொன்னார்னு சொல்லவே மாட்டாங்க. தானே கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கிறதாங்க மிகச்சிறந்தது. அதைத்தாங்க வள்ளுவரும் இங்கே சொல்லுகிறார். சீரினும் சீரல்ல செய்யார் சீரோடு பேராண்மை வேண்டுபவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், விஷ்ணு வெளியே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.